நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் முகத்தில், கையில், கழுத்து, கால் இந்த மாதிரி இடத்துல கருப்பாக இருந்தது அப்படின்னா, இந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இந்த பேக் வந்து நீங்கள் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதும், நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் வந்து செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து சந்தனக்கட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாலில் வந்து லைட்டாக தொட்டுட்டு நல்லா இதை வந்து உரசி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சந்தனக்கட்டை இருந்தால் சந்தனம் இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க. அப்படி சந்தனக்கட்டை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சந்தன பவுடர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து உரசிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து பால் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனலாக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்கின் ஓவராக ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். லெமன் ஜூஸ் சேர்த்தாமல் இந்த பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த பேக் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நேச்சுரலாகவே ஸ்கின்க்கு நல்ல பிரைட்டனிங் கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி ஃபேஸ்க்கு நல்ல க்ளோவுமே வந்து தரும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துறதுனால ஸ்கின்க்கு நல்ல சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். அதாவது தயிர் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பேக்கை வந்து கட்டி இல்லாமல் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அடுத்து வந்து கொஞ்சமாக இதில் பால் சேர்த்திக்கலாம். ஸோ பால் சேர்த்துனா ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஸ்கின்னை நல்லா ஒரு மாய்ஸ்டராக வந்து வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அளவாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. பேக் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம உரசி வச்சுருக்க சந்தனம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேக் வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துறதுனால ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட் க்ளோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தூள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின்க்கு கொஞ்சம் பிரைட்டனிங்குமே கொடுக்கும். ஸோ இதில் போனால் நேச்சுரல் பிரைட்டனிங் அண்ட் ஆக்னே ப்ரிவென்டேஷன் பேக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஓவராக ஸ்கின் ட்ரை ஆகுது, அலர்ஜி இருந்தால் நீங்கள் லெமன் வந்து சேர்த்த வேணால் ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் தேவைப்பட்ட லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது உங்கள் முகத்தில் வந்து கருப்பாக இருந்தாலும் சரி, அப்புறம் கழுத்து பகுதியில் வந்து டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். கை கருப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். காலில் வந்து டார்க் பேச்சஸாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கையிலலாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் லைட்டாக மட்டும் ரப் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்ஷாக வந்து நீங்கள் ரப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா பிரைட்டனிங் ஆகும். இதை நீங்கள் ஃபேஸ், நெக், அப்புறம் வந்து கையில் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில் நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்ட்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் 2 பேருமே இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அலர்ஜி இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் லெமன் சேர்த்த வேணாம். மற்றபடி எல்லாருமே இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். வீக்லி 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முகம் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னா சந்தனம், பால், கடலை மாவு, மஞ்சள், தயிர் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பேக்கை வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாரத்தில் 2 டைம் போட்டு பாருங்கள். ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். இந்த பேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.